திருவள்ளூர் அருகே மாநில அரசு நிலப்பட்டா வழங்காததால் நடுவர் அரசின் BMAY திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாத பயனாளிகள் ஏற்கனவே 3 ஆண்டுகளாக வருவாய் தீர்வாயத்தில் மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டமந்திரி, வள்ளூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 280 பேருக்கு நடுவண் அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் மேற்கண்ட 2 கிராமங்களைச் சேர்ந்த 195 பேருக்கு நிலப்பட்டா இல்லாததால் நடுவண் அரசின் திட்டத்தின் கீழ் நிதியை பெற்று வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் தொடர்ந்து நிலப்பட்டா வழங்க கோரி கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் பட்டா கோரி மனு அளித்தும் அதன் மீது அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இதுகுறித்து வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்தும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட வந்த வருவாய் அதிகாரிகளிடம் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நடத்தப்படும் வருவாய் தீர்வாயத்தில் அளிக்கப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படும் நீங்கள் எப்படி மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பீர்கள் என காரசாரமாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து தற்போது நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாயத்தில் மீண்டும் மனு அளிக்குமாறும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் அளித்த உறுதியை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் நிலப்பட்ட கோரி மனு அளித்துள்ள கிராம மக்கள் இதே நிலை தொடர்ந்தால் அரசுக்கு எதிராக சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். வேலை செய்யறா வரி இல்லாதலையும் இந்த ஆன்லைன் மூலமாக இன்றைக்கி இருக்குது. அதுக்காக இன்றைக்கி மனு கொடுத்துருக்காங்க. இந்த மொத்தத்தில் 250 வீடு வள்ளூருக்காக சேங்ஷன் ஆகிது. அதில் பட்டாயில் இருக்கவங்க 80 பேர் தான் இருக்காங்க. மீதி பட்டா இல்லாததால் 40 வருஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் வரியும் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்ததால் இன்றைக்கி ஜமாமதின்றதால இன்றைக்கி அதுக்கு உண்டான இது கொடுத்துருக்காங்க. அது இல்லாத இன்னொரு மனு பட்டமந்திரி கிராமத்தில் 25 ஏக்கர் மெய்க்காலாக இருந்தது. அந்த மெய்க்காலில் ஒரு 190 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவில் மீதி இருக்கிற பட்டா கொடுக்க முடியாத சூழ்நிலையால் இன்றைக்கி அதுக்கு அரசாங்கத்தில் வீடு பார்த்திங்கன்னா 125 வீடு அதுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு. பட்டா இல்லாத ஒரே காரணத்தாக அந்த 3.5 லட்சம் வீடு இன்றைக்கி மக்கள் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி பாதிக்கிறாங்க. அதுக்கு உண்டானதால் இன்றைக்கி ஜமாமதி மூலமாக 2 ஜமாமதி மூலமாக நான் மனு கொடுத்துருக்கேன். இது 3வது ஜமாமதின்றதால மக்கள் அரசாங்கத்து மூலமாக இந்த சிறப்பு கிராம சபா இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்த சொல்லியிருக்காங்க. மக்கள் இது கோரிக்கையை எடுத்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, இது இந்த 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 ஜமாமதியில் பட்டா வழங்குற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு ஆர்டிஓட செக்ரட்டரி இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை முதலமைச்சர் பிரிவு வரலும் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு பட்டா வழங்கத்துக்கு உண்டான வழியும் வீடு கட்டுறதுக்கு உண்டான லிஸ்ட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது சார்ந்து வள்ளூர் ஊராட்சிக்காக வள்ளூர் பட்டமந்திரி கிராமத்துக்காக இந்த வீடு வழங்குற திட்டத்தில் கூடிய விரைவில் பட்டா வழங்குமாறு தாழ்மையுடன் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மனுவாகவும் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா 40 ஆண்டு காலமாக பட்டமந்திரி சுடுகாடை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அந்த சுடுகாடு காலமாக தான் இருக்குது. அந்த கிளாரிஃபிகேஷன் மாற்றத்துக்காக மனுவாகவும் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது 2 வாட்டியாக கொடுத்துருக்கோம். இன்னொன்று விளையாட்டுத்திடல் பட்டமந்திரி விளையாட்டுத்திடல் சுற்றுச்சூழல் அமைக்கிறதுக்காக நாங்கள் போனோம். அது எஃப்எம்ஸ் கட்சி இல்லாதால் 15 ஆண்டு காலமாக எஃப்எம்ஸ் கட்சி இல்லாதால் இப்போ அது சார்ந்த ஒரு மனு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஆர்டிஓ கிட்ட பேசியிருக்கோம். இது வழிவகை பண்ணுறேன்னு இருக்காங்க. இது வெகு விரைவில் பண்ணாங்கன்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நல்லா இருக்குன்றதை இந்த வகையில் தெரிவிச்சுக்கிறேன். மனு இது தான் கொடுத்துருக்கேன். இதுதான் வள்ளூர் சார்ந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். எதனா இருந்தால் சொல்கிறேன். உஷா ஜெயக்குமார், வள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர்.